கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. மனிதர்கள் ஒருவேளை நம்மளை மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கி காலை வேளையில் கூட அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவர் ஒரு கிராமத்துக்கு அருகிலே போகும்போது சீசர்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனால் அதில் ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள், அந்த கட்டப்பட்ட கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை யாராவது தடுத்தால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதுக்கு கீழே வாசிங்கன்னா, அந்த கழுதையில் இயேசு ஏறி பவனி வருகிறார். அப்போ பாருங்க, கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. அதனால சீசர்கள் என்ன சொல்றாரு, நீங்க போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, கட்டு அவிழ்க்கப்படாமல் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியாது. பிசாசு என்ன பண்றான், தேவன் பயன்படுத்த நினைக்கிற பாத்திரங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கட்டப்பட்ட பாத்திரங்களை அவிழ்த்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து ஆண்டவர் அதே விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறார். அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகர் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் அவர் பயன்படுத்துவதற்கு முன்பாக கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். கட்டு 2 விதமான கட்டு இருக்கிறது. ஒன்று சத்துரு கட்டுகிற கட்டு. அந்த கட்டை சிலுவையிலேயே ஆண்டவர் அவிழ்த்து விட்டார். பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்கி விட்டார், சாபத்துக்கு பரிகாரம் உண்டாக்கி விட்டார். பிசாசின் எந்த போராட்டமாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா, ஒரே மருந்து, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா அந்த கட்டு ஆட்டோமேட்டிக்காக அவிழ்ந்து விடும். அது 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையில் இயேசு விடுதலையை அறிவித்து விட்டார். அவர் வெற்றி சிறந்து விட்டார். ஸோ பிசாசினுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் 2வது ஒரு கட்டு இருக்கிறது, நாம ஏற்படுத்தி கொண்ட கட்டுகள். அப்போ கட்டு அவிழ்க்கப்படாமல் தேவன் பயன்படுத்த முடியாது. அப்போ நிறைய நேரத்தில் மனிதர்கள் கட்டுகிறார்கள். இந்த கழுதையை ஒரு மனுஷன் தான் கட்டி வச்சிருக்கான். ஸோ இன்னொரு மனிதர்களை அனுப்பி அதை கட்ட அவிழ்க்கிறார் ஆண்டவர். ஸோ மனிதர்கள் கட்டுகிற கட்டு நிறைய இருக்கிறது. அதாவது நானாகவே சிலரை கட்ட முடியும். எப்படி கட்ட முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, நான் என் பிள்ளைகள் மேலே அவர்களை இங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, கீழே விழுந்துருவீங்க, பைக் ஓட்டாதீங்க, எதை வேணாலும் அவர்கள் சுதந்திரமாக செய்ய விடாதபடி நம்ம பிள்ளைகளை ஒரு பயத்தினாலேயே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறோன்னு. இல்லை, பயம் என்ற ஒரு விஷயத்தால் நம்ம பிள்ளைகளை கட்டுகிறோம். நிறைய நேரத்தில் இந்த பயத்தினால பிள்ளைகளை பாதுகாத்து
அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் பயத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் என்னைக்கு இல்லை ஆண்டவரே ஜெபம் பண்ணி என் பிள்ளைகளை விட்டு கொடுக்குறேன், என்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணுகிறீர்களோ அப்போ தான் தேவன் அவர்களை பயன்படுத்த முடியும். இன்னும் நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைகளை நான் விரும்புகிறது தான் இந்த பிள்ளைங்க படிக்கணும், நான் விரும்புகிறது தான் இவங்க செய்யணும் என்று சொல்லி என்னுடைய அந்த ஆசைகளால் பிள்ளைகளை கட்டி வைக்கிறேன். முதல்ல என் பயத்தால் கட்டுறேன், ஆண்டவரால் அவங்கள பயன்படுத்த முடியறதில்ல. அடுத்தது என்னுடைய ஆசைகளால் நான் கட்டுறேன், ஆசைகளால் நான் கட்டும்போது அதையும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியலை. ஏன்னா என் விருப்பப்படி அவங்க நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கணவன் ஏன் விருப்பப்படி தான் நடக்கணும், மனைவி ஏன் விருப்பப்படி தான் நடக்கணும், பிள்ளைகள் ஏன் விருப்பப்படி தான் நடக்கணும், சபை விசுவாசிகள் ஏன் விருப்பப்படி தான் நடக்கணும். அப்போது எல்லா ஏரியாலையும் என் விருப்பத்தை இன்னொருத்தர் மேலே நான் எதிர்பார்க்க நான் என் விருப்பத்தால் மற்றவர்களை கட்டி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கட்டை அவிழ்கள், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அவங்கள. ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். நிறைய நேரத்தில் எமோஷனலி கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ கணவன் மனைவி அப்படின்னா இவர் யார்கிட்டயாவது பேசிடக்கூடாது, இவங்க எங்கேயாவது போயிடக்கூடாது, இவங்க யார்கிட்டயாவது சிரிக்கக்கூடாது. அப்போது ஒரு சந்தேகம் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம அவர்களை கட்டி வைத்திருக்கிறோம். நம்ம பேசலைனாலும் நம்ம சிந்தனை ஃபுல்லாக அவங்க பின்னாடியே இருக்குது. ஒருவேளை கணவன் வேலைக்கு போனால் மனைவியுடைய சிந்தனையெல்லாம் கணவன் மேலே, அல்லது மனைவி வேலைக்கு போனால் கணவனுடைய சிந்தனையெல்லாம் மனைவி மேலே. அப்போது சிந்தனையினால், நம்முடைய உணர்வுகளால், நம்முடைய எமோஷனால் அவர்களை கட்டி வைத்திருக்கிறோம். இந்த கட்டுகளெல்லாம் அவர்களை தேவன் தொடுவதற்கு, தேவன் பயன்படுத்துவதற்கு தடைகளாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அது குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். நம்ம கண்களுக்கு தெரியாத இப்படிப்பட்ட கட்டுகளால் நாம் மற்றவர்களை கட்டி வைக்கிறோம். சில நேரத்தில் மற்றவங்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மன்னிக்காத அந்த சுபாவத்தினால் அவர்களை நான் கட்டி வைத்திருக்கிறேன். அது அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் விடுதலைக்கும் தடையாக இருக்கிறது. தேவன் அங்கே செயல்பட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் மனதார அவங்கள மன்னிக்கிறேன், நான் எப்பொழுதெல்லாம் மன்னிக்கிறேனோ அவர்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். எப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் நான் மன்னித்து அவர்களை விட்டு கொடுக்குறேனோ அப்போல்லாம் அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க, தேவன் அவர்களை தொட முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய குறைவுகளினால், நம்முடைய விருப்பங்களினால், நம்முடைய உணர்வுகளினால், அல்லது நம்முடைய பயத்தினால் மற்றவர்களை கட்டி வைத்திருக்கிறோம். இப்படி நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிற கட்டு என்னன்னா, எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ மாந்திரிகம் வச்சுட்டாங்க, அதை கட்டிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜெபம் பண்ணுங்க, இயேசு அந்த இடத்துல இறங்கி வரும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும்பொழுது அங்கே கட்டுகள் உடையும், தடைகள் உடையும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றும் அவர் விடுவிக்கிறார், இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிறார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நம்முடைய உணர்வு பூர்வமாய் மற்றவங்களை கட்டி வைத்திருக்கிறோமே, இந்த கட்டு வெளியிலே தெரியாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என் கணவருடைய விடுதலைக்கு, என் மனைவியுடைய விடுதலைக்கு, என் பிள்ளைகளுடைய விடுதலைக்கு அவர்களை நீர் பயன்படுத்துவதற்கு நான் எந்த விதத்தில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் தடையாக இருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய ஆசைகள், என்னுடைய பயங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய விருப்பங்கள், இவைகள் எதுவுமே அவர்களுடைய விடுதலைக்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த கழுதை கட்ட அவிழ்க்கப்பட்டது போல நமக்கு பிரியமானவர்கள் கட்ட அவிழ்க்கப்பட போகிறார்கள். எப்பெல்லாம் கட்ட அவிழ்க்கப்படுகிறதோ தேவன் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாருன்னா, கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை பார்த்து தான் சொல்றாரு, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறாங்களா, கணவர்கள் கட்டப்பட்டிருக்காங்களா, மனைவிகள் கட்டப்பட்டிருக்கிறாங்களா, அந்த கட்டப்பட்ட நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது ஆண்டவருக்கு வேண்டும். அப்படின்னா
ஆண்டவருக்கு தேவையான நபர்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கட்ட அவிழ்க்கிறது யார்? இப்படிப்பட்ட உணர்வுகளால் கட்டியவர்கள் கட்ட அவிழ்க்க வேண்டும். நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, அந்த கழுதை கட்ட அவிழ்க்கப்பட்ட உடனே இப்பொழுது இயேசு அதில் ஏறி பவனி வருகிறார். சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. எல்லாரும் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க. ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு. அந்த கழுதையின் மேல் இயேசு பவனி வருகிறார். நிறைய பேர் ஆண்டவரை சுமக்கிற வாகனமாய் ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமைக்கான பாத்திரங்களாய் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்தில் ஜொலிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள்? நம்முடைய சபைகளில் எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள்? ஆண்டவரே, இவர்களை கட்ட அவிழ்க்கிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் உங்க மூலமா ஏதாவது இப்படி கட்டப்பட்டிருந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதை அவிழ்த்து விடு. இது ஆண்டவருக்கு வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இது ஏன் பிள்ளை, ஏன் கணவன், ஏன் மனைவி. இல்லை, அது ஆண்டவருக்கு வேண்டும். உங்களுதுன்னு சொல்லி எப்பெல்லாம் நீங்க கிளைம் பண்றீங்களோ அதுவே ஒரு கட்டு. ஏன் பிள்ளை. நிறைய நேரத்தில் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஏன் மகன் அது ஒரு கட்டு. அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு தடை. எப்பெல்லாம் உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க தனி குடும்பமாய் சந்தோஷமாய் வாழுவதற்கு ரிலீஸ் பண்ணுங்க. அநேக அன்பு, பெற்றோர்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கட்டாக இருக்கிறது. நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழட்டும் ஆண்டவரே, அவர்கள் சமாதானமாய் வாழட்டும் ஆண்டவரே. நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை அனுபவிப்பார்கள். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் பெரிய விடுதலை நமக்காக செய்து கொடுத்துட்டாரு. பிசாசையே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இப்படிப்பட்ட உணர்வுகளால் கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களை அவரால் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தடையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. யாருடைய விடுதலைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நீர் அவர்களை பயன்படுத்துவதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நான் ரிலீஸ் பண்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அது ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. யாராவது தடுத்தா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. எவ்வளோ உரிமையாக நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கணவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, மனைவிகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அதனால தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. சத்துருவுடைய கட்டுகளை நீங்கள் சிலுவையிலேயே அவிழ்த்துட்டீங்க ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய உணர்வுகளினால, பயத்தினால, எங்கள் விருப்பத்தினால, நாங்கள் மன்னிக்காததினால, எங்கள் பாசத்தினால நிறைய பேரை கட்டி வைத்துடுகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆத்தும பிணைப்புகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்கள் சித்தம் நடக்கட்டும். உங்கள் விருப்பப்படி அவர்கள் வாழட்டும். நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் டி. சாலமோன் ராஜா, LIG 2, 3484, காந்திமா நகர், பீலமேடு, கோயம்புத்தூர்.